ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியா டே 3 vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே எந்திரிச்ச உடனே நேராக வந்து கிச்சன் வந்துட்டேன். குக் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வரோம்னாக்கா கிச்சன் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காஃபி வந்து பேசிக்காக நம்ம போடுறதுக்கு வச்சுக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ பால் வந்து ஒரு 2 லிட்டர் பால் 15 ringgits வந்துச்சு. அண்ட் தென் காஃபி போட்டு நரசோஸில் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் சுகர் பொறுத்த வரைக்கும் 1 kg 2 kg அப்படி தான் இருந்தது. குட்டி பேக்கிங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நாட்டு சக்கரையே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 300 grams கிட்ட வந்து வாங்கிட்டோம். இது 2.85 ringgits வந்து வந்தது. ஒரு ரிங்கெட்னா 20 rupees கிட்டத்தட்ட. அதாவது நம்ம மணி அமௌண்ட் வந்து இந்தியன் அமௌண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து 20 rupees கிட்ட கணக்கு வருது. பட் அஃபிஷியலாக செக் பண்ணோன்னாக்கா ஒரு ரிங்கெட்டுங்கிறது 17.9 rupees வரும். ஸோ நாங்கள் காஃபியெல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா பட்டு கேவ்ஸ் தான் வந்து போக போகிறோம். கிளம்பும் போது ஒரு மணி ஒரு 10 o'clock இருக்கும். சரி, ஓகே, நம்ம நேராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ட்ரெயினில் கிளம்புனா 45 minutes ஆகும் பாட்டு கிவ்ஸ் போகிறதுக்கு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடிட்டு இருக்க வேணாம் இல்லையா. அதனால் வந்து பூரி அண்ட் தென் ஆலு பராட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணி நாங்கள் அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக போயிட்டு நம்ம ஸ்டேஷனில், பிகாஸ் ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 45 minutes ஒன்ஸ் ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மெதுவாக போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹரிபரியாக எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெதுவாக தான் வந்து போகணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து நியூ சென்ட்ரல் மாலுள்ள தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வழியாக நம்ம வந்து ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஎல் சென்ட்ரல் வந்து ரொம்ப மெயினான ஸ்டேஷன். பிகாஸ் இங்கே நிறைய ட்ரெயின் வந்து கனெக்டிங் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து மோனோ ரயில், ரேபிட் கேஎல், அப்புறம் கேடிஎம் கம்யூட்டர், ஆர்டின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே தான் போகும். நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து கம்யூட்டர் ட்ரெயின் அந்த கவுண்டரில் போயிட்டு செல்ஃப் டிக்கெட் கவுண்டர் இருந்தது. அங்கே போய் டிக்கெட் வந்து எடுத்துட்டோம் 4 பேருக்குமே. எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா பார்கோட் இருக்கும். ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம கேட் ஓப்பன் ஆகும். ஸோ நேராக நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிடலாம். நீங்கள் கேபில் கூட போகலாம். பட் கம்பேரிட்டிவ்லி மெட்ரோ வந்து நமக்கு டைமும் சேவ் ஆகும், ப்ளஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ கேடிஎம் ட்ரெயினுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 5 and 6. ஸோ 5 வந்துட்டு அங்கேருந்து பாட்டு கேவ்ஸ் ரிட்டர்ன் வரவங்க இருக்கும். 6 வந்துட்டு இங்கேருந்து பாட்டு கேவ்ஸ் போகிறதுக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால உட்காந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து எல்லோ ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ ஏன் தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஏன் தெரிஞ்சுது. நாங்கள் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்புறம் கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாக எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ ஸ்டேஷனை விட்டு வெளியே ஆன உடனே அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இருந்தது. ஸோ இங்கே வரும்போதே பார்த்தோன்னா ஃபுல்லாக டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ரொம்பவும் கூட்டமாக இருந்தது. எங்களுக்கு அப்போவும் ஐடியா இல்லை ஏன் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸு நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எல்லா கடையும் வந்து போட்டிருந்தாங்க. உள்ளே என்ட்ராகும் போதே ஜூஸ் கடை ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஜூஸ் ஸ்டால்ஸ் இருந்தது. கலர் ரெட் கலர், எல்லோ கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்ட்ஸ்னால அப்படி இருக்கா இல்லை வீக்டேலையும் அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரி இருந்தது. அதுதான் அந்த பெரிய முருகன் ஸ்டாச்சு. சுற்றியும் பார்த்தா அவ்வளோ கூட்டம். நிறைய எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே, எல்லாரும் இங்கே தான் வந்திருக்காங்க. இங்கே டெம்பிள் இன்றைக்கி விசேஷங்கிறதுனால அந்த மாதிரி எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் மொட்டை அடிச்சிருந்தாங்க. அந்த காவடிலாம் கூட தூக்கிட்டு படியில் ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் தெரிஞ்சது சம்திங் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இன்றைக்கு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கூட்டமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது தான் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இன்றைக்கி வந்து தைப்பூசம் பண்ணுறாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம ஊரில் வேறு டேட்டில் வந்தது. அங்கே வந்து முன்னாடியே மேபி வீக்கெண்டுங்கிறதுனால முன்னாடியே வச்சுருவாங்க அப்போ இருக்குது. ஸோ வந்து அன்றைக்கி அந்த டேங்கிறதுனால செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சரி வாங்க மேலே ஏறலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேலே ஏறுறதா கண்டிப்பாக என்னால் முடியுது. ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து 272 ஸ்டெப்ஸு. கண்டிப்பாக நான் வரல அப்படின்ட்டேன்.
என் மதர்லாவும் வரல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னா ஓகே நானும் சரி ஓகே வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் அப்புறம் மதுரையில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறினாங்க. இல்லை நான் வரல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு மொபைலை மட்டும் கையில் கொடுத்துரும். பிகாஸ் செம்ம கூட்டம், படி ஏறிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். ரொம்ப வயசானவங்க கூட ஏறினாங்க. ஸோ அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து எதை பற்றியுமே ஃபீல் பண்ணல, டக்கு டக்குன்னு ஏறிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் குழந்தைய தூக்கிட்டுலாம் கூட ஏறினாங்க. ஸோ கீழே ஃபுல்லாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு அது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மதுரையில் கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு நாங்கள் ஏறி போனோம். ஏறுறோம். எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து 5 ஜன் தூக்கிட்டு ஏறுறது எவ்வளோ பெரிய விஷயம், அவங்கள தூக்கிட்டு ஏறிட்டு இருந்தாங்க. நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக 272 ஸ்டெப்ஸ் ஏறணும்னு ஒரு எனர்ஜி ஒன்று வந்துச்சு. அப்பா இவ்வளோ பெரிய படியை வந்து ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்து குடம் வெயிட்டான திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். உள்ளே ஏறி வந்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுமாதிரி வாட்டர் வந்து ட்ரிப் ஆகிட்டே இருந்தது அங்கங்கே நிறைய மூலையில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், லைக் ஒரு 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து வாட்டர் ட்ரிப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைஞ்சு தான் இந்த கொகை வந்து உருவாகுச்சான். ஸோ அதை கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது ஃபீல். நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படிங்கும் போது ரிலிஜியஸ்டிக் பிளேஸாக பார்க்காம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. உள்ளே ஒரு கோயில் இருக்கான். ஸோ அதுக்கு தான் அந்த குடத்தோடு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சம்திங் அந்த தரிசனம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் ஃபுல் க்யூ வந்து நின்றுட்டுருக்கு. அண்ட் தென் இதுக்கப்புறம் மேலேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஏறி போகலாம். அங்கே வந்து ஃபுல்லாக அந்த ஓப்பன் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே நல்லா வெளிச்சம் வருது. அங்கேயுமே வந்து புறா அப்புறம் மயிலெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் போனாங்க, நான் போகல. இது கொஞ்சம் டயர்டாகிட்டேன். பிகாஸ் நாங்கள் தண்ணி பாட்டிலுமே கையில் வச்சிடல, ரொம்ப தாகமாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு 5 ஜன் தூக்கிட்டு அங்கே மேலே போனாங்க. அங்கே ரொம்பவே நல்லா இருந்தது தான் வியூவு. தென் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் ஒரு 1/2 hour மாதிரி. திடீர்னு மதரில் கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க சொன்னாங்க நான் மேலே ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க 10 ஸ்டெப்ஸ்லேயே வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 272 ஸ்டெப்ஸ் அவங்க ஏறி தனியாக வந்திருக்கிறாங்க. எல்லாமே ஒரு வில் பவர் தான். நம்மளால் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்ம நினச்சதுலாம் நடக்கும். கீழே இறங்கி வந்தோன்னு பார்த்தோன்னா அவ்வளோ டயர்டாகிடுச்சு. ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு அவ்வளோ தூரம் ஏறி இறங்கியிருக்கோம் இல்லையா. அண்டு அப்போ தான் தெரிஞ்சது ஏன் இவ்வளோ ஜூஸ் ஷாப்பு இளநீ கடைலாம் போட்டிருக்காங்கன்னு. அவ்வளோ தாகத்தில் நமக்கு எவ்வளோ குடித்தாலும் பத்தாது. ஏன்னா 4 பேருமே நல்லா டீஹைட்ரேட் ஆகிட்டோம். ஸோ நேராக போயிட்டு ஏதாச்சும் நல்ல ஒரு ஜூஸ் இல்லை ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த சைட் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப பிகாஸ் காலையில் விரதம்லாம் இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. கடை ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை அந்த வியூ எல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு சரி நம்ம கிளம்பலாம். பிகாஸ் 1 hour போதும் இங்கே இருக்கிறது. ஏறி இறங்கி சுற்றி பார்க்குறதுக்கு 1 hour போதும். ஸோ 5 ஜனும் என் மதுரைலாவும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் அந்த ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பிகாஸ் கலராக இருக்கு இல்லையா, அதனால் வந்தாச்சு. நான் மோஸ்ட்லி ஜூஸ்னாலே வந்து லெமன் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இது லெமன் தான். இது இது ஃபர்ஸ்ட் வாங்குமா? ஐஸ் கட்டி வேண்டாம். இதில் ஒன்று அதில் ஒன்று ட்ரை பண்ணுமா? நான் மோஸ்ட்லி புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நல்லா இல்லைன்னா அது சுத்தமாக சாப்பிட முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் வந்து தெரிஞ்சதே போயிடலான்னு சொல்லிட்டு லெமன் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ லிமோய் அசம்போய் அதுதான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜெல்லி போட்டால் மாதிரி ஏதோ ஒரு லைக் அது குடிக்க ஒரு கொக்கோலா ஃபீல் வந்தது. பட் இந்த கேஸ் ட்ரிங்க் கிடையாது. அது வந்து நார்மல் ஜூஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோட லெமன் ஜூஸில் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா உள்ளே ஒரு காய் வந்து போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த பாகிஸ்தானி பிரியாணி மசாலாஸ்லாம் அது கிடைக்கும். அந்த காய் போட்டு வச்சுருந்தாங்க.
சூப்பராக இருந்தது. சுகரே இல்லை, நல்லா அந்த புளிப்பாக சால்ட்டியாக நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஒரு கடையில் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அந்த அனிமல்ஸ் கூடலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ கழுத்தில் பாம்பு வச்சு கையில் வந்துட்டு அந்த பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் இது. ஸோ இங்கே நிறைய கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள்லாம் ட்ரை பண்ணல, நாங்கள் பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டோம். நல்லா ஒரு பெரிய பாம்பு, உள்ளே நிறைய வச்சுருக்குறாங்க பெரிய பெரிய பாம்பு. அது உடும்பா அது பேர் என்னன்னு தெரில, ஓனானான்னு தெரில. ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க உள்ள நிறையா. மறுபடியும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஒரு 12 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு டிக்கெட் எடுத்து இப்போ மறுபடியும் பிளாட்ஃபார்ம் உள்ள போகணும். பட் இந்த தடவை ட்ரெயின் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நாங்கள் இங்கே டிக்கெட் எடுக்கும்போது எங்கள் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour மாதிரி வெயிட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அடுத்த ட்ரெயின் வந்து கிடைக்கும். ஒன் ஹவருக்கு அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 45 minutes ஆஃப் ட்ராவலுக்கு அப்புறம் கேஎல் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு 5 minutes ஆஃப் வாக் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் லிட்டில் இண்டியா இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து கென்டிங்கில் ட்ரை பண்ண ஸ்ரீ பாண்டியக்கரி ஹவுஸ் வந்து இங்கேயும் இருந்தது. ஸோ அதே பிரான்ச்சுன்னு தான் நினச்சிட்டு நாங்கள் அங்கே அதே மாதிரி ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்தோம். இதான் வந்து நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட் சென்ட்ரல் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ பாண்டியக்கரி ஹவுஸ்க்கு வந்தோம். இங்கே ஃபுட்டு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஏதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஃபே மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுங்கிறது அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.